கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம் டிஸ்ட்ரி அவங்க கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நாளைக்கு அதாவது நம்ம கோயிலில் கொலு வச்சுருக்கிறாங்க, அதனால நம்ம எல்லாருமே கிளம்பணும் அப்படிங்கவும் உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆகிடுது. அப்போ கார்த்தி ரொம்பவே பதட்டமாகவே இருக்கிறாங்க. இந்த மாயா என்ன ஆனாலும் தெரியல, அவளால் ரேவதிக்கு எந்தவித ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி அவங்க போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க. என்னாச்சு, மாயாவை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, அவளை கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கார்த்தி அப்படி கண்டுபிடிச்சிட்டாக்கி தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்போம்ல, அவளை கண்டுபிடிக்க முடியல, அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் எதுக்கு உங்கள் ஒய்ஃபை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ மயில் வாகனத்தை தான் காட்டுறாங்க. மயில் வாகனம் கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கார்த்தி என்னாச்சு, மாயாவை பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இப்போ தான் நான் ஃபோன் பண்ணினேன், அவளை பிடிக்கலையா, அவளை தேடிட்டு தான் இருக்கிறாங்களா அப்படிங்கவும், இங்கே பாரு கார்த்தி நம்ம ரேவதியை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், அவள் கண்டிப்பாக ரேவதி தேடி தான் வருவா, அதுக்காக தான் அவள் தப்பிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது அப்போ கார்த்தியும் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு என்னமோ ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ரேவதி அவங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாம் டிஸ்ட்ரி தான் காட்டுறாங்க. எல்லாரும் கிளம்பியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஆமான்னு சொல்லிட்டு எல்லாருமே வரவும், என்ன மாப்பிள்ள ரேவதி கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாத்த கிளம்பிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி நீ கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வராங்க கோயிலுக்கு போகிறதுக்காக. அப்போ ரேவதி அவங்க வாசல் கிட்ட வரவும் அவங்க கால் ஸ்லிப்பாகி அவங்க கீழே விழுறதுக்காக போகிறாங்க. அப்போ கார்த்தி பிடிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே அவங்க கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது அபசகுணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையும். இப்போ மயில் வாகனம் சொல்றாங்க, என்ன கார்த்தி இப்படி ரேவதி கோயிலுக்கு வரும்போது இப்படி அபசகுணமா கீழே விழுறதுக்காக போயிட்டாள் அப்படிங்கவோ அப்போ சுவாமி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா எனக்கு என்னமோ ரேவதி அக்கா வர வேண்டான்னு தோணுது, ரேவதி அக்கா பேசாம இன்னைக்கு வீட்டிலே இருக்கட்டுமே, கோயிலுக்கு வரும்போது இப்படி அபசகுணமா கீழே விழுறதுக்காக அக்கா போனது நல்லதா இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ சாமிடிசரி சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம கோயிலுக்கு தானே போறோம், அந்த அம்மாவே எல்லாத்தையும் பார்த்துப்பா, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்க்கும்போது ரேவதிட்டு கார்த்தி சொல்றாங்க, அங்கே பாரு ரேவதி நீ என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கவும், ஆமாம் இவருக்கு ரொம்ப நம்ம மேலே அக்கறை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்தி மேலே ரொம்ப கொஞ்சம் கோபத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மயில்வாகன் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி கண்டிப்பாக இந்த மாயா கோயிலுக்கு வருவா ரேவதியை தேடி, அதனால ரேவதி நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படிங்கவும் கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா அந்த பொருளை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள், இன்னையோட உன் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் மாயா ஒரு 4-5 பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் இந்த இடத்துக்கு நீ வந்துடும் அப்படின்னு மாயா சொல்லவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, என்கிட்ட இருந்து மகேஷை பிரிச்சுட்டீங்களா, அதே மாதிரிக்கு கார்த்தி உங்ககிட்ட இருந்து உன் பொண்டாட்டி நான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடு அங்கேருந்து கிளம்பி வராங்க. எங்கே பார்த்தோம்னா சாம்டிஸ்ரீ குடும்பத்தோடு அவங்க கோயிலுக்கு வரவும் அப்போ ஊர் பெரியவங்க சாம்டிஸ்ரீக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அடுத்ததான் கொலு பூஜையை நீங்கள் உங்கள் கையால் தொடங்கி வைங்கம்மான்னு சொல்லவும் அப்போ சந்தோஷத்தோட சாம்டிஸ்ரீ தொடங்கி வைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஏன் தான் அப்படி தான் நடக்க மாட்டேக்கோ தெரியல, அந்த வீடு எப்படியாவது நம்ம கைக்கு வந்துடும் சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம், ஆனால் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோடு அங்கே இருக்கவும் அப்போ அவங்க சிவனாண்டியும் முத்துவேலும் வராங்க. உடனே அவங்க சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணவும் சந்திரகலாவும் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானும் கோயிலில் தான் இருக்கிறேன், இங்கே வா அப்படின்னு சொல்லும்போது உடனே சந்திரகலாவும் அங்கே போகிறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன உங்கள் அக்கா அங்கே வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் அவள் தான் இந்த ஊர் தலைவியாச்சே, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த ஊருக்கு எல்லா விதத்துலையும் நல்லது பண்ணியிருக்கிறா, அதனால அவள் கையால் தான் அந்த கொலு பூஜையை ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நேற்றுக்கு ஊர் பெரியவங்க வீட்டுக்கு வந்தாங்க, அதுதான் அவள் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, எப்படியாவது அவகிட்ட சொத்தை அபகரிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் என்னென்னமோ திட்டம் போட்டோம், ஆனால் கடைசியில் எதுவுமே நடக்காமல் போச்சுது அப்படின்னு சொல்லவும் அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, ஆமாம் அதாவது அத்தையை நான் முழுசாக நம்பி இருந்தேன், ஆனால் கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சே, எல்லாம் அந்த கார்த்தி செஞ்ச வேலை தான், அவனால தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லவும் அவன் மட்டும் கிடையாது, எல்லாம் அந்த கிளவி பண்ணின வேலை தான், அந்த கிளவி தான் அந்த 2 பேரும் கோயிலில் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு கண்டுபிடிச்சு கொடுத்துச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ முத்துவேல் சொல்கிறாங்க, அந்த கிளவியை சும்மா விடக்கூடாது, அந்த கிளவியோட கதையை முடிக்க வேண்டியது அப்படிங்கும்போது நீங்கள் வேற கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஏற்கனவே நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்தாதான் நீங்கள் 2 பேரும் உள்ளே போயிருப்பீங்க, எதுவோ எங்கள் அக்கா உங்களை மன்னிச்சு விட்டுட்டா, நீங்கள் இப்போ ஏதாவது பண்ண போய் அப்புறமா நீங்கள் 2 பேரும் கம்பி எண்ண வண்டி தான் இருக்கும், அதனால கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் நம்ம ஆற போட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி அங்கே இங்கேயுமா
பதட்டமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மயில் வாகனமும் அதே மாதிரிக்கு அவங்களும் வந்து அதாவது மாயை அங்கே வந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவனாண்டி வந்து அங்கே பார்க்குறாங்க, அங்கே பாரு கார்த்தி மயில் வாகனமும் யாரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க முகமே சரியில்லை, என்ன ரொம்ப பதட்டமாக இருந்துற மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கும்போது அப்போ உடனே சந்திரகலாவும் பார்க்குறாங்க. ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அந்த டிரைவர் ஏன் பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் மயில் வாகனத்துக்கு முகமும் சரியில்லை, யாரையும் தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சிவனாண்டி சொல்கிறாங்க என்னமோ அங்கே நடக்க போகுது, அதனால தான் இவங்க இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா மாயாவை பார்த்துருந்தாங்க. மாயாவை வந்து சிவனாண்டி பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்கே பாரு மாயா தானே அது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கவும் உடனே வந்து அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம் மாயா தாங்க அப்படிங்கிறாங்க. மாயாவை வெளியே பார்த்ததுமே முத்துவேல் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவ அன்னைக்கு நம்மளை மாட்டி விடாமல் இருந்தது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ சிவனாண்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாயா வந்து அவள் ஸ்டேஷனில் தானே இருந்துட்டு இருந்தா, இவ எப்படி வெளியே வந்திருக்கிறா, அப்போ தப்பிச்சு வந்துட்டாலோ, ஒருவேளை இந்த விஷயம் வந்து கார்த்திக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் அவள் வந்து இப்படிலாம் வந்து தேடிட்டு இருக்கிறான் மாயாவை. என்ன இருந்தாலும் சரிதான், ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக தானே அன்னைக்கு மாயா வந்திருக்கிறா, அதனால திரும்பவும் வந்து ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக தான் மாயா வந்திருக்கிறா, அதனால தான் கார்த்தியும் மயில்வாகனமும் மாயாவை பிடிக்கிறதுக்காக இப்படிலாம் வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சந்திரகலா சொல்லிட்டு இருக்கவும் உடனே சிவனாண்டி சொல்றாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு சந்திரா அப்படிங்கவும் எப்படியோ எங்கள் அக்கா வீட்டில் ஒரு கதை முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம்தான், அதுவும் அந்த கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொன்னால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க எங்க பாரு இந்த திட்டத்தை வச்சு கார்த்தியோட கதையும் முடிக்க வச்சிடணும் அப்படிங்கவும் என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் நான் மாயாவை பார்த்து பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவனாண்டி பார்த்தோம்னா மாயா வந்து அதாவது துணியை முக்காடு போட்டுட்டு அங்கே நிற்கவும் அப்போ சிவனாண்டி மாயா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே மாயா திரும்பி பார்க்குறாங்க. உடனே வந்து மாயா இவங்களை பார்த்ததுமே அதிர்ச்சி அடையவும் அப்போ சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மாயா தப்பிச்சு வந்துட்டியான்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் தப்பிச்சு தான் வந்திருக்கிறேன், அந்த ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக தான் தப்பிச்சு வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க நீ ரேவதியோட கதையை முடிச்சா மட்டும் பத்தாது, முடிஞ்சா அந்த கார்த்தியோட கதையை நீ முடிச்சிரு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னுடைய திட்டமே வந்து கார்த்தியை அதாவது ரேவதி கிட்ட இருந்து பிரிக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் மகேஷை என்கிட்ட இருந்து பிரிச்சாம்ல அவன் அந்த வழியை வந்து அவன் அனுபவிக்கணும், அதனால தான் ரேவதியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் தப்பிச்சு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிவனாண்டி சொல்கிறாங்க சரி நீ தப்பிச்சு வந்தது நல்லதாக போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே மாயாவும் சரி நீ சொன்ன மாதிரிக்கே நான் செஞ்சிருது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து சிவனாண்டி தன்னுடைய திட்டத்தை சொல்லவும் இதை கேட்டதுமே சந்திரகலா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ எங்கள் அக்கா வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மயில்வாகனம் மாயாவை பார்த்துறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்திகிட்ட ஓடோடி சொல்கிறதுக்காக வராங்க. கார்த்தி இந்த மாயா எங்கே தான் இருக்குது அப்படிங்கவும் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க பார்த்தோம்னா மாயா அங்கேருந்து கிளம்பி ஓடுறாங்க. அதாவது இவங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடவும் அடுத்து வந்து அங்கே ரேவதியை தான் காட்டுறாங்க. சரி நீ போய் ரேவதியை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது ரேவதி அங்கே பார்க்குறாங்க. ரேவதியை காணலை. ரேவதி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ ரேவதிக்கு ஃபோன் பண்ணவும் ஃபோனையும் எடுக்கலை. என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்ப பதட்டமாயிரவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மயில்வாகனம் வந்து மாயாவை தேடி அலைய ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த மாயாவால் ரேவதிக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு மயில்வாகனம் மாயாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ரேவதி எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. அப்போ வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ரேவதி எங்கன்னு சொல்லி கேட்கும்போது ரேவதி இங்கே தானே இருந்தா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கார்த்தி. ஏன்னா உண்மை தெரிஞ்சா அவங்க வந்து தாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து உண்மையை சொல்லலை. அடுத்து பார்த்தோம்னா ரேவதியை தேடி அவங்க அலைஞ்சிட்டு இருக்கவும் இங்கே பார்க்கும்போது சிவனாண்டி தான் வந்து ரேவதியை தூக்குற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள வந்து மறைச்சு வச்சாக்கி நம்ம நினைச்ச மாதிரிக்கு மாயா ரேவதியோட கதையை முடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து என்ன